வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரோஹிணியும் மனோஜும் வழக்கம் போல ஷோரூமுக்கு கிளம்புற மாதிரி 2 பேருமே கிளம்பி ஷோரூமுக்குள்ள போயிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஹெல்மெட்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இது யாருமே கவனிக்கவே இல்லை. சரி, என்னடா ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் கரெக்டா ரோஹிணியை பார்த்து வராரு. வந்த உடனே எங்க நீங்க யாருங்க, எதுக்கு ஹெல்மெட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கறாங்க. அப்போ அந்த ஆள் ஹெல்மெட் எடுத்து, ரோஹிணி பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. யூ என்ன நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா பாப்பா, உங்க கடையாச்சு, அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இங்க வந்தீங்க, இங்க வந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை, யாராச்சும் உங்களை பார்த்தாங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பாப்பா, தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதுக்கு சீரெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதான் உங்க கடையிலேயே டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கே மேம். அதான் உங்ககிட்ட வாங்கலாம்னு சொல்லி வந்தமா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அதுக்கு இப்ப நீங்க இங்க வந்தீங்கன்னா மனோஜ் பார்த்தானா என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பாப்பா, நான் அப்படியே ஹெல்மெட்டை போட்டா எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி, யாருக்கிட்டையும் மாட்டாம பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி பாப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஹெல்மெட்டை போட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு இருக்காரு. மனோஜும் இதுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. மனோஜுக்கும் ஒரு டவுட் வருது. இவர் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவரோட ஸ்லாங் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த ஸ்லாங் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி மனோஜ் நினைச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவங்க கேட்கறத எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் வாங்கிக்கோங்க, இதெல்லாம் கம்மி ரேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்பா வாங்க நம்ம ஷோரூமுக்கு போவோம், அவன் என்னென்ன கணக்கு பண்ணி வச்சுருக்கான் ஒன்றுமே தெரில, நம்ம போயிட்டு ஒரு கணக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவன் இந்த மாதம் என்ன கணக்கு வந்திருக்கு, என்ன வாங்கியிருக்கான், என்ன போயிருக்க மாட்டோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, சரிப்பா அவங்க போயிட்டு என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்களும் வராங்க. வந்த உடனே ரோஹிணிக்கு ஐயோ இப்போ இவங்களும் வந்துட்டாங்களே, இங்கே வர்றாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்து வேற வந்துட்டான், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மனோஜ், டேய் உன்னோட அக்கௌண்ட் நோட்டில் எடுத்துருவா, அப்பா செக் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனோஜ், டேய் என்ன எனக்கு தெரியாத கணக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. டே கூட பேசிட்டு இருக்காதரா, கணக்கை எடுத்துன்னு கொடு, அப்பா செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா தானே முதலாளி, அப்பா தான் செக் பண்ணோம், சொல்கிறத பேச்சை மட்டும் கேளு, நீங்கள் வேலை செய்கிற பையன் சரியா, சொல்கிறத எடுத்துன்னு செய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மனோஜ் அக்கௌண்ட் புக்காக எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு. இது அக்கௌண்ட் பார்த்துட்டு இருக்காரு. அண்ணாமலை முத்து அப்படியே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஷோரூம்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் மணி மாட்டுறாரு. மாட்டின உடனே ஐயோ முத்து தம்பியா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து பார்க்கல. முத்து அப்படியே அசால்ட்டா என்னென்ன இருக்கு, இந்த பொருள் எப்படி இருக்கு, இடம்லாம் எப்படி இருக்கு, எல்லாமே பக்காவாக வச்சிருக்கானான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காரு முத்து. அந்த நேரத்தில் அண்ணாமலையும் அக்கௌண்ட்லாம் செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சரிப்பா மனோஜ் அதை வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மனோஜ் அக்கௌண்ட் புக்காக வாங்கி வைக்கிறாரு. மனோஜ், சார் என்ன சார் நீங்களா பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி மணியை கேட்குறாரு. ஐயோ இவன் வேற கேட்குறானு இப்போ அப்படின்னு சொல்லி மணி அப்படியே ஷாக்கு அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க, எதுவுமே பதில் சொல்லாமல். இதை பார்த்தோன்னா முத்துக்கு ஒரு டவுட் வருது. என்ன இந்த ஆள் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு மாடு இருக்கானே, என்ன ஏதோ ஒரு தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து நினச்சிட்டு இருக்காரு. தம்பி நான் பார்த்துட்டேன்ப்பா, நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்படியே பொறுமையாக எஸ்கேப் ஆகலாம் சொல்லி எஸ்கேப் ஆகுறாரு. அப்போ முத்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, என்னங்க எதுக்கு இப்போ கஸ்டமர் நில்லுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க போட்டோம் நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பரலம்மா நீங்கள் சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லங்க, நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் கொஞ்சம் திரும்புங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மணி தலையை தொங்க போட்டு திரும்புறாரு. என்னாச்சு, ஏன் தலையை தொங்க போட்டு திரும்புறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. அவரு எதுவுமே சொல்லாம சைலண்டாக இருக்காரு. முத்து, என்ன கஸ்டமரை நீங்கள் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் போட்டோம் நீங்கள் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முத்து சொல்கிறாரு, கொஞ்சம் நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் கொஞ்சம் ஹெல்மெட்டை கழட்டுங்களா, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதனால தான் கொஞ்சம் கேட்குறேன், கொஞ்சம் ஹெல்மெட்டை கழட்டுங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ஐயோ இப்போ வசமாக மாட்டணுமே அப்படின்னு சொல்லி மணியும் அது இல்லாமல் ரோஹிணியும் நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.